தற்காப்புக்கான சிறப்பு பயிற்சி. அங்கிருந்து பார்க்கும்போது அண்ணா அங்க பெயின்ல அழுதுட்டு இருக்கான், இல்ல அவன் அடிக்கிறான் நிக்கிறான்னு சொல்றப்போ ஏன் அப்படி கேட்டீங்க, அவன் மேல அப்படி என்ன வன்மம்? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ ராணுவ இருக்கார்ல, அவருடைய அப்பா அம்மா மற்றும் தங்கை இவங்கெல்லாம் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ ராணுவோட அப்பா ரொம்ப கூலானவராக இருக்கார். உள்ளே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கராத்தெல்லாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் அவங்க மேலே வந்துட்டு ஒரு விமர்சனம் இருந்தால் இப்போ அதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு யாராவது ஒருத்தர் மேலே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவை தான் வந்துட்டு ராணுவோட தங்கை செலக்ட் பண்ணுறாங்க. அண்ணன் வந்துட்டு அங்கே அடிபட்டு வலிக்குதுன்னு சொல்லும்பொழுது நீங்கள் நடிக்கிறான்னு கத்திக்கிட்டே இருந்தீங்க, அதை ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, அப்படி என்ன உங்களுக்கு அண்ணன் மேலே வன்மம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. இது ஒரு நல்ல கேள்வி தான். இதுக்கு சௌந்தர்யா என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரமுகளை காட்டப்படலை. பட் ஏதாவது சொல்லி சமாளிப்பாங்க அப்படின்றது மட்டும் தெரியும். ஸோ என்ன சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். இப்படி உள்ளே வர எல்லாருடைய வீட்டாருமே வந்துட்டு தனக்கு பிடிக்காத ஒரு கண்டஸ்டண்ட்டை இல்லைனா தன்னுடைய தான் ஃபேமிலியில் இருக்க ஒருத்தருக்கு எதிராக இருக்க ஒரு கண்டஸ்டண்ட்டை பார்த்து வந்துட்டு இப்படி அடுக்கடுக்காக கேள்வி கேட்க வைக்கிற பிக் பாஸ் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு மனநிலைமை அப்படின்றது எனக்கு புரியல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளே வர எல்லாருமே கேள்வி கேட்கறதுக்காகவா உள்ளே இருக்க போட்டியாளர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே அவங்க கிட்டத்தட்ட வந்துட்டு 80 நாளாக இருக்காங்க. ஏகப்பட்ட ப்ரெஷர், ஏகப்பட்ட டென்ஷன், அதை கடந்து இப்போ இந்த இடத்துல இருக்காங்க. தன்னுடைய ஃபேமிலி வரதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதை வச்சு அடுத்த கேமில் அவங்க விளையாடணும். அப்படி இருக்கும்பொழுது இப்போ உள்ள ஃபேமிலிஸ் வரும்பொழுது அவங்கள வச்சே வந்துட்டு எதிர்போட்டியாளரை வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்துறதுன்றது எந்த இடத்துலையுமே ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அருணை கூட நிறைய பேர் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக ஏற்கனவே வந்துட்டு விஜய் சேதுபதியும் இன்னும் நிறைய பேரும் கேள்வி கேட்டதுக்கு அப்புறமாவும் மறுபடியும் போட்டியாளர்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து அவங்கள எழுப்பி இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குதுன்றது எப்படிப்பட்ட ஒரு ஹெல்த்தியான விஷயமா எனக்கு தோணலை. உங்களுக்கு தோணுதா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.